போடலாமா? அடுத்தது அப்படியே அடிக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் நிமிஷம் வரேன். ரெண்டு மீன் ஒன்று அதுனே போடுவா. மீன் ஒன்றா போட்டு தானே போடலாம். நம்மளுதியா மீன் அங்கே இருக்கையா சூப்பராக இருக்கு மீன். டவுட்லாம் போடக்கூடாது. நம்மகிட்ட வந்து குதிரை மண்ணா டவுட் போடக்கூடாது. நான் சொல்லிடுவேன் தெரியவா. நல்லா இருக்கு. இதெல்லாம் குழம்புக்கு தனியாக போட்டா பிடிங்க. தனியாக தவிர எல்லாமே குழம்பு தான். குழம்பு தான். ஆள் ஒரு 2 நிமிஷம் போடுறாமா. பிடிங்க. அவ்வளோதான். தனியாக வச்சுங்க. ஓகே ஓகே. நல்லா தனியாக போடலாம். ரெண்டு மீன் எப்படி வெட்டுவேன்? ஓகே. அதான் போடுறேண்ணா. அம்மா இறந்துட்டாங்க. அதுலேருந்து போகுது. சாத்தாங்காடு சென்றது பார்த்தாவே நம்ம மீன் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் போனது. சாத்தாங்காடு கடைக்கு போகணுன்னா போக மாட்டேன். வயசானங்க அப்பா அம்மாவும் அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் மணி 11 மணி 10 மணிக்கெலாம் போயிட்டு அவர் இல்லை ஹெல்ப் பண்ண முடியாது. கர்நாவூரில் எது சாத்தாங்காடு போங்கடா. இது பெட்ரோல் பங்க் பக்கத்துல படிங்க. ஆமாம் அங்க ஒரு சாத்தாங்க. ஆமா அங்கே சொல்ல இருக்குது. எங்களுக்கு போகிற வழி அங்கே இருக்குதானே. தண்ணி தண்ணி புரியல. கை வலி போதும். ஒரு 1/2 hour ஆகுமா? இல்லை அவ்வளோதான். அது ஒன்று தான் ரெண்டே வந்துட்டு தான் இருக்கு. 1 மணி நேரம் உங்களுக்கு ஜாஸ்தி இன்னைக்கு இந்த ஜிலேபி இருக்கு. அப்படி எல்லாம் ரெடியாக இருக்கு. வெளியே வெட்ட வேண்டியதான். மீன் இது நல்லா இருக்குல்ல. ரஸ்னாப்பர் தான் இது. நீ சொல்ற மாதிரி தான் இருக்கும். பட் இது கரெக்டாக இருக்கு நினைக்கிறேன். இதுக்கு மேலே பெருசெல்லாம் இருக்கு. அதுதான் கொஞ்சம் அப்பா நினைக்கிறேன். நம்மளுக்கு எப்படி நல்லா இருக்கானே? இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறது தான். நைட்டு ஒரு பையன் கொடுத்து இந்த பையன் கொடுத்து கொடுவா தேன்னா கிடைக்கவே மாட்டேன். அசல் கொடுவா கொடுவா நானே வெட்டி ரொம்ப நாள் ஆகுது. அப்படியா? ஆமா. கடல் வரால் கூட இல்லையே. கடல் வரலாம் வரும். இதுல போய் வாங்க. நேரம் மீன் தான் கடல் வரலாம். கடல் வரால் மொத்தத்துல 10 மீன் தான் வந்தது. போட்டுக்குள்ளே எடுத்துடுறாங்க. எவ்வளோ பைசா? 500 கிலோ. அதான் பிங்கர்லாம் அந்த மாதிரி இருக்கும். மீன் ஏன்னா ஆல்ரெடி டேஸ்ட்டு. பிங்கர்லாம் போட்டால் இன்னும் நல்லா இருக்காது. அது என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படிங்க. அவ்வளோதான் அவ்வளோ போய் தலைமட்டும்தான். நம்ம வெட்டினோட அவ்வளோ போய். பாய். இல்ல
நீங்க வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். அங்கதானே என்ன வேலை இருக்கு? லஞ்ச் இருக்கக்கூடாது போலப்பா. அதான் எக்ஸ்ட்ரா பிளேட் போட்டு வரணும். லைனாக விட்டுரும். இல்லையா? அவர் ரொம்ப நேரமா நிக்கிறாரு. லைனாக விட்டுரும். ஆமாம் 2 நிமிஷம் வந்துடும் கரெக்டாக. 2 நிமிஷம் தான் போட்டு 2 நிமிஷம் தான். ஒரு கரெக்டாக வந்துடும். போட்டுருங்க. சரி பை. எதனால வந்து லாஸ் ஆச்சு? சரி பை. வேடிக்கை கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போய் தான் வந்துச்சு. சரி. நானா நானு அவங்க ஹெல்ப் பண்ண போய் தான் வந்துச்சு. இதே அந்த 1000 வச்சு எத்தனை சாப்பிட்டோம். அதுதான் நான் சொல்ல. அவரு மறந்து போயிருக்கலாம். அவருக்கு மீன் பென்சிலே இருந்திருப்பாரு. நான் இப்போ கூட அவரை பத்தி எதுவும் சொல்லலையே. தலைவருக்கு கோமா போனா பாக்குறேன். சொல்லனா அவருக்கு காசு எனக்கு தெரியும். வளர்த்து வாங்கி இப்போ பரவாயில்ல அத்தோடி விட்டு வாங்கலாம். அது காசு பிச்சை போட்டு வருவாரு அத்தோடி பேச்சு போட்டு அந்த கஸ்டமர் இவங்கெல்லாம் வந்து நம்மகிட்ட தேடி வர மாட்டாங்க. சரிம்மா, ஆமா. போட்டு மீன்ல நம்ம வந்து ஏற்கனவே இப்போ இல்லை. நமக்கு பெரிய போட்டு மீன்லாம் அப்போதான் நான் ஃபேமஸ். மீன் வெட்டுற ஃபேமஸ்னா பெரிய போட்டு மீன் தான் நமக்கு. போட்டு மீன்லாம் சண்டை வெட்டுலாம். 20 மீன் 30 மீன் எடுத்து வருவாங்க. எடுத்துட்டு வரணும் கேட்டீங்க. கஷ்டமா நஷ்டமா நம்ம பார்த்து என்ன சொல்றா? நீயே கொடுத்தல நீ தான் ₹100. கோலாலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தோலை வச்சு ரெடி பண்ணிட்டேன். நம்ம 3 நிமிஷம் இருக்கு.